குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஆக்சுவலி இங்கே குட் மார்னிங், அதனால தான் குட் மார்னிங் சொல்கிறேன். இதுதான் நாங்கள் இருந்த ரூம். 2 ரூம் எடுத்திருக்கோம், இது ஒன்று அது ஒன்று. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கானுங்க. சரி, சின்னதாக ஒரு காஃபி பிரேக் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு விவேக், ஜஸ்டின் அண்ட் சல்மான் முன்னாடி போயிட்டானுங்க. ஸோ நான் இப்போ தான் ரெடியானேன். ஆக்சுவலி கிளிஃப் பீச் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். லைக் 1 or 2 கிலோமீட்டர்ஸ்லாம் இல்லை, ஒரு 500 மீட்டர்ஸ் கூட வராது. ரொம்ப ரொம்ப பக்கம் தான். ஸோ அதனால தான் இப்போ காஃபி குடிக்க போயிட்டுருக்கோம். போகலாம். மாஸ்க் ரொம்ப முக்கியம். வெயில் ரஷ்யா. ஸோ கைஸ், நம்ம இப்போ கிளிஃப் பீச்சுக்கு போயிட்டுருக்கும்போது மேமை பார்த்தோம். யுவர் நேம் மேம்? யுவர் நேம்? பலினா ஃப்ரம் ரஷ்யா. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் கொண்டு வந்துட்டு. ஸோ ரஷ்யாவிலேருந்து வந்துட்டு இவங்க ஃபீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் மேம் கிட்ட பேசினேன். ஸோ நோ ப்ராப்ளம், வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. யூ ஆர் கமிங் ரெகுலர்லி ஹியர்? 3 times per day. 3 times per day? That was more than 1 year from last November. Okay. Every day. Okay. அந்த நாய்ங்களுக்கு தெரியும், ஏன்னா 1 year அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்ஸுக்கு தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. I give them only, for example, beach. Okay. No, if you see them, they are not fat and Okay. healthy. Yeah. And I have some medicine I treat. Okay. Or medicine. Oh, you have medicines also? Yes, I have medicine. Okay, medicine Many வச்சிருக்காங்க. dogs has skin problem. Okay. And I feed one dog. Okay. More good for another dog. Okay. Because this is contagiosis. Really? That's Okay. like skeleton. Okay. And It feel bad. Yeah. But I have many stories how I met Okay. very bad situation, but later it's very, very beautiful. We feel happy. And Yeah. feel happy. And so much love from them. Okay. Really thankful. Okay. Okay, ma'am. Nice meeting you. Thank you and happy New Year. Yeah. Bye, ma'am. It's nice if you are many local shouting me. They don't like dogs. Okay. If some local polite to dogs and me, I'm very happy. Sure, ma'am. ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற டாக்ஸ் நம்ம ஃபீட் பண்ணுறது ஏதோ உங்களால் முடிஞ்சது. உங்கள் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற டாக்ஸுக்காவது ஃபீட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் டூ தேட். காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தது வந்து பெட்ஸை ஃபீட் பண்ணுறது. ஸோ ஃபீல்ஸ் ஹாப்பி, பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இங்கே தான் காஃபி குடிக்க வந்திருக்காங்க நம்ம பசங்க. ஸோ கைஸ், அவங்க காஃபி குடிக்க வந்திருக்கானுங்க. நமக்கும் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டோம். ஸோ அஸ்வினும் நரேஷும் அங்கே ரெடி ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரெடி ஆகிட்டானுங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ஒர்க்லாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பீச்சுக்கு சாயந்தரம் வரலாம். இது இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க எப்படி இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக 6 மணிக்கு எந்திரிக்கலான்னு பிளான் போட்டேன். நான் பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. இப்போ ஒர்க்கில் போகலாம்டா. ஒர்க்கில் போயிட்டு சாயந்தரம் வரலாம். இங்கே ஆமாம், சாயந்தரம் தான் நல்லாயிருக்கும். சாயந்தரம் வரலாம். ஸோயா, நம்ம ஒர்க்கில் போயிட்டு கிளிஃபுக்கு வருவோம். ஈவினிங் வரலாம். ஆக்சுவலாக இது ஈவினிங் பீச் தான். நான் கூட ஒர்க்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் எப்படி நினச்சேன்னா, இந்த பெசன் ஏரியாவில் எப்படி இருக்கும் சென்னை, ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு மினி கோவா. இது ஆக்சுவலாக மினி கோவானா அப்படியே தான். கோவாவோட அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படியே இங்கே கிடைக்கும். ஏன்னா அந்த கடைங்க, நேற்று நைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கடைங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு பார்ப்போம். இன்றைக்கி 3 மணிக்கு மேலே நம்ம இங்கே தான் இருப்போம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி ஈவினிங். இப்போ முதல்ல ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ கைஸ், நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு தென் ஒர்க்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டோம், ஏன்னா ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு, இது தாராவு, பீஃபு, டக்கு பீஃபு, அண்ட் அப்புறம் என்ன சாப்பிட்டோம், ஸ்குவிட்டு, அப்புறம் ஒரு மீன் சாப்பிட்டோம். காடையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, அதனால் காமிக்க முடியல. இதான் காடை வந்த பிளேட்டு. ஸோ எல்லாமே ஓவர். நண்டு நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்தது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம
பீச்சுக்கு கிளம்பலாம். ஸோ எஸ் கைஸ், அப்படி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப பசியில் இருந்தோம். எல்லாமே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ யா, நம்ம இப்போது கிளம்பிடலாம். ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒர்க்கில் வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக யாருக்கும் வேணும் வரலாம். ஸோ காய்ஸ், அப்படி நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நம்ம வந்து வர்க்லா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் எங்கள் ரூம்லேருந்து ஒரு 2 kilometers வந்திருக்கோம் இல்லையா மச்சி? Yes, Mathi, 2 kilometers. So 2 kilometers. Again, it is an amazing spot. Yeah, again it is an amazing spot. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப கிளாஸாக நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ போய் வர்க்லா பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் தென் கன்டினியூ பண்ணலாம். ஓ, செம்மையாக இருக்குது வியூ. தண்ணி அவ்வளோ மோசமும் இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது தண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் இது வழியாக போய் அப்படியே ஜாயின் ஆகுது. பார்த்தீங்களா, இதில் இறங்கலாம்னு தெரில. சாகர தண்ணின்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சுவலாக பேக் வாட்டர் வருது மச்சி, அது சாக்கடை ஆக்கிட்டானுங்க. ஸோ இந்த டைமில் வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் பீச்சில். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கொஞ்சம் வாக்கிங் போவாங்க, நம்மளாம் ஜாகிங் போகணும். விவேக்கோட காமெடி இது. அடிக்கடி இந்த மாதிரி காமெடி பண்ணுங்க, அப்படி செய்யணும். பார்த்தியா? ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த வெயிலெல்லாம் போயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு. நாய் பீச் என்ஜாய் பண்ணுது பாரு, நல்லா ஜாலியாக குளிக்கிறதா. நம்ம அவ்வளோதான், கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வியூவை என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கிளிஃப் பீச். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் நம்ம இப்படி நடந்து போனால் ரூமுக்கு போக முடியாது. அந்த வழியாக பைக் எடுத்துகிட்டு போக முடியாது, ரூமுக்கு போக முடியாது. ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு அந்த வழியாக போய் மேலே நிப்பாட்டி, ரூமில் நிப்பாட்டி அங்கேயும் நடந்து வந்து அப்படி இறங்கிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கு வர்க்லா பீச்சில் கால் நினச்சிட்டு போகலாம். Ground water saving. பிஃபோர் கிளிஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்தான். ஸோ பஞ்சு மிட்டாய் ரொம்ப நாளாக சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு கவரை யாருக்கு இருப்படாதுன்னு ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கைஸ், அப்படி நம்ம வர்க்லா பீச் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஃப் பீச் தான். அது ஆக்சுவலாக நம்ம ரூம் பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 500 meters கூட இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு நேராக போய் நம்ம ரூமில் நிப்பாட்டி அங்கேருந்து நடந்து கொஞ்சம் வளைஞ்சு போவோம். பழைய ஜோக்கு விவேக் இது தங்க தர மாதிரி. ஸோ உங்களை கிளிஃப் பீச்சில் பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து 2 நாளாக ஸ்டே பண்ணிட்டு இருந்த ரெசார்ட் தேஜஸ் ஆயுர்வேத ரெசார்ட் இதுதான். இது ஆக்சுவலாக இதோட லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சல்மான் பைக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ பைக்ஸ் எல்லாம் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம், அங்கேயும் நிப்பாட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். காராக இருந்தால் கூட நிப்பாட்டிக்கலாம், உள்ள 2 கார் நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இருந்ததும் மேலே தான். ஸோ இதான் நாங்கள் இருந்த ரெசார்ட். ஸோ காய்ஸ், அப்படி நம்ம ரூமுக்கு போயிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் பார்த்தீங்கன்னா விவேக் பண்ணது, என்னோடது கிடையாது. ஸோ எனக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அண்ட் அவன் பிடிங்கிடுவான். ஸோ காய்ஸ், அப்படி நம்ம கிளிஃபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது போகிற வழியில் வந்து கப்பில் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். கப்பில் பீச்சில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச், அதுவே இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வாட்டர். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும், நல்லா இருக்குது. ஸோ பார்ப்போம், ரெண்டுமே என்ஜாய் பண்ணலாம். நம்ம பீச்சும் என்ஜாய் பண்ணலாம், பேக் வாட்டரும் என்ஜாய் பண்ணலாம். பீச்சில் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் வாட்டர், பேக் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கே வேணால் குளிக்கலாம். ஆனால் நல்ல வெயிலாக இருக்குது, குளிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த பீச் பார்த்திங்கன்னா பக்கா க்ளீனில் இருக்குது.
ஸ்டோரேஜ் போயிட்டு அந்த கல்வான் இது மாற்றி கொடுறாங்க. ஸோ பார்த்தீங்களா தண்ணி கிளியராக இருக்குல்ல மச்சி ஆக்சுவலாக நல்லா கிளியர் கிளிப்பை விட நல்லா இருக்குது. நம்ம இப்போ இங்கே குளிக்கலாமா இல்லை பேக் வாட்டரில் குளிக்கலாமா? இது இப்போ எப்படி கிளிப்பில் போய் குளிக்கணும்? ஆமாம் கிளிஃபில் போய் குளிக்கணும். ஸோ நம்ம பேக் வாட்டரில் குளிக்கலாம். பீச்சில் நம்ம வந்து குளிக்கணும், சாயந்தரம் கிளிஃபில் போய் குளிக்கலாம். பேக் வாட்டர் பின்னாடி தண்ணி. யா பின்னாடி தண்ணி இருக்கிறதுனால பின்னாடி தண்ணி பேக் வாட்டர் அங்கே போய் குளிக்கலாம்.